வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பொட்டுக்கடல பூண்டு பொடி தான் பார்க்க போறோம். அதுக்கு 1 கப்பு பொட்டுக்கடல எடுத்திருக்கேன் நானு. அது கூடவே வந்து ஆ ஒரு 8 பல்லு போதும். பெரிய பூண்டா இருந்தா ஒரு 6, 7 பல்லு போதும். நான் வந்து பெரிய பல்லு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா இது கூடவே இந்த கையில எடுத்து இப்படி பிடிச்சு பார்க்குறேன் பாருங்க. அந்த சூடு வந்த உடனே இந்த பூண்ட போட்டுருங்க. தோலோட போடுங்க. தோல் இல்ல. மேல் தோல் கொஞ்சோண்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேனோ அது மாரி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சு பண்ணுங்க. கருக்கிடாதீங்க. அதே மாரி நான் வந்து 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லியும் வரமிளகாவும் கலந்து எடுத்திருக்கேன் நானு. காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வணக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கும்போது லாஸ்ட்டா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா ஆறுன உடனே பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி மிக்ஸியில் கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை பூண்டு பொடி ரெடி.